கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 9:13. மேத்யூ 9:13. பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இப்போ இந்த பரிசேயர்கள், இந்த வேதபாரர்கள், இவங்கெல்லாம் என்ன பழைய ஏற்பாடை நல்லா கரைச்சி குடித்து அதை மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடியவங்க. ஏன்னா இப்போ இயேசு கிறிஸ்து இன்னும் பூமியில் இருக்கிறாரு, புதிய ஏற்பாடு எழுதப்படலை. அதனால் அவங்க கர்த்தருடைய பிரமாணங்களை, நியாய பிரமாணங்களை நன்கு கற்று தெரிந்து அதை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கக்கூடிய கூட்டம். அவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு? பழைய ஏற்பாடிலிருந்து எடுத்து நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்க, பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன்னு சொல்லி ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறாரே, அதை போய் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 15:22 பார்க்கிறோம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். எப்படி? பலியை பார்க்கிலும் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கக்கூடியதா? ஓசியா 6வது அதிகாரம் 6வது வசனம். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலையும் தேவனை அறிகிற அறிவையுமே விரும்புகிறேன். எது? உங்கள் பலி இல்லை, உங்களுடைய காணிக்கை இல்லை, எதை? உங்களுடைய கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு என்று சொல்லக்கூடியதா? மீகா 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் பாருங்கள். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். நான் எண்ணத்தை கொண்டு வர முடியும் கர்த்தரை பணிந்து கொள்வதற்கு, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு? தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? பலியை கொண்டு வரணுமோ? அடுத்து 7வது வசனம். ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்பக்கனியை கொடுக்க வேண்டுமோ? என் பிள்ளையை நான் பலியாக கொடுக்க வேண்டி இருக்குமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? நீ மனத்தாழ்மையா, என்னை ரட்சிக்க முடியாது, என்னை ரட்சிக்க ஒரு ரட்சகர் என்று நீ கேட்கணும், அதைத்தான கர்த்தர் விரும்புகிறார் என்று சொல்லக்கூடியதாக. மத்தேயு 12:7 சொல்லும்போது, பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். என்ன மறுபடியும் அதை சொல்றாரு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இது ரொம்ப அழகாக நேர்த்தியாக தெரிஞ்சவர். அதனால தான் சொல்லும்போது அவர் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 1:15 என்ன சொல்கிறாரு? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். என்ன? நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்கே அழைக்க வந்தேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கொடுக்குற காணிக்கை கர்த்தருக்கு பிரியமா இல்லை, அது கொடுக்கலாம், அதை பற்றி ஒரு தவறு இல்லை. உங்களுடைய ஆராதனை அதுக்கு தவறு இல்லை. ஆனால் என்னென்னா, எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் எதை விரும்புகிறாரு? ஒரு பாவி மனம் திரும்பி அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். அப்போ நம்ம தன்னை நீதிமான் என்று நினைக்கிற மக்களும் அவர்களையும் ரட்சிப்பதற்கு, ஏன்னா உலகத்தில் பாவிகளை ரட்சிக்கதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இப்போ அந்த நல்லவன் என்று சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியில் உள்ள மக்களை நம்ம எப்படி சந்திக்க முடியும் தெரியுமா? அவர்களை நீங்கள் வெளியரங்கமான நன்மைகளில் கிடையாது, அவங்களுடைய இருதய சம்பந்தப்பட்ட காரியங்களை கேட்கணும். அவங்க எப்படி உள்ளான மனுஷனில், அதாவது அவங்க இருதயத்தில் எப்படி ஒரு நல்ல சிந்தையோடு வாழ்கிறாங்க, அவங்க இருதயத்தில் எப்படி மேட்டிமையான காரியங்களை வாழ்கிறாங்க என்பதை குறித்து அவர்களுக்கு விளக்கி காட்டி அதன் மூலம் தான் அவங்க ரட்சிக்கப்பட முடியுமே ஒழிய வேற எந்த ஒரு காரியத்தினால அல்ல.
ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் அனாதை இல்லம் நடத்துகிறாங்க, முதியோர் இல்லம் நடத்துகிறாங்க, ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறாங்க, வெள்ள நிவாரணம்னு சொல்லி கூட காரியங்களை செய்கிறாங்க. இப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் ஒரு காலம் ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ளே போகாது. ஆனால் மாறாக என்ன, எந்த ஒரு மனுஷனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று அறிக்கை செய்து அவர் என்னுடைய பாவங்களுக்காக பலியானார் என்று சொல்லி அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது தான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். அப்போ என்ன, பாவிகளை ரட்சிக்க தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அதை செய்யக்கூடிய மக்களாக வாழ்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் என்ன சொல்ல முடியும் நன்றி என்பதை தவிர? ஏதோ நாங்கள் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மரித்தவர்களாய் இருந்தோம், எங்களை மீட்டெடுத்து உம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டீங்க. அதனால் நாங்களும் அதே மாதிரி யாரெல்லாம் இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறாங்களோ அவர்களும் உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.